ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். ஐம் your Mr. Programmer. இந்த வீடியோவில் பைத்தான் என்ன, டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ்னால் என்ன, அப்புறம் பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறது, பைத்தான் எப்படி முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களில் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தட் பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு. அண்ட் பைத்தான் ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அண்ட் எஸ் இருக்கு. ஏன்னா ஈவன் சாட் ஜிபிடியை பில்ட் பண்ணுறதுக்கு கூட பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பைத்தானுக்கு கன்ஃபார்மாக ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு பிலீவ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. பைத்தான் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட்ஸ் போயிட்டு விண்டோஸ் ஆர் மேக் ஏதோ உங்கள் ஓஎஸ் கொடுத்துட்டு கீழே போனீங்கன்னா இன்ஸ்டால் இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பைத்தான் cannot be used on Windows 7 ஆகியன்னு இருக்குது. ஸோ விண்டோஸ் 7க்கு மேலே எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் பைத்தான் ரன் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் 7 இருந்தால் உங்களுக்கு இது முடியாது நண்பா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்து உள்ளே போய் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோட் ஸ்டார்ட் உடனே இந்த இடத்துல எல்லாம் ஃபைல் டவுன்லோட் ஆகும்போது வர மாதிரி வரும். அது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க, சாரி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் python.exe to path அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா பைத்தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். இது எல்லாத்துக்கும் அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் போயிட்டு IDLE அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பா, உங்கள்கிட்ட காமிச்சிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அப்படி IDLEன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பைத்தான் எடுத்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபைல் போயிட்டு ஐயோ என்ன நம்பா என்ன வந்துடுச்சு. ஸோ ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுக்கணும். இதில் திரும்ப ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுங்க. சேவ் ஆஸில் இப்போ உங்களுக்கு பிடிச்சது டாக்குமெண்ட்ஸ் ஆர் எதுலையாவது ஒன்றில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஏற்கனவே ஒரு பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பைத்தான்காகவே. அந்த ஹோல்டரில் இப்போது நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமு நம்ம சேனலோட பேரை தான் போட போகிறோம். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறேன். ப்ரோக்ராமருங்கிறது வந்து நான் ப்ரோன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ சேவ் கொடுத்தேன்னா இங்கே வருங்க arkpro.py அப்படின்னு இருக்குது. பிஒய்னா வேறு எதுவும் இல்லை, பைத்தானை தான் அது அப்படி சொல்லுது. ஸோ இதில் இப்போ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா டைப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு விதமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரிங், இன்னொன்று இன்டீஜர். ஓகே, ஸ்ட்ரிங்னா தமிழில் நம்ம வார்த்தை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எழுத்துக்கள் தான் பைத்தானில் ஸ்ட்ரிங். அப்புறம் இன்டீஜர்னா நம்பர், அதுதான் இன்டீஜர். இப்போது உங்களுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவல் ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம். நம்ம a = 10,
ஏங்கிற வேரியபிள்குள்ள 10ங்கிற ஒரு இன்டீஜரை, அதாவது சாரி ஏங்கிற வேரியபிள்குள்ள நான் 10ங்கிற ஒரு நம்பரை நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 10ங்கிற ஒரு நம்பரை நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள நான் திரும்ப 20 அப்படின்னு ஒரு இன்டீஜரை, ஒரு நம்பரை நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ சி அதில் வந்து ஏ ப்ளஸ் பி. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம நம்பர் சேவ் பண்ணிட்டோம், ஏக்கும் பிக்கும். இப்போ நம்ம சிக்கு என்ன கமாண்ட் கொடுக்குறோம்னா, சி எப்பா சி நீ வந்து எனக்கு அந்த ஏல இருக்க 10ஐயும் பியில் இருக்க 10ஐயும் ஆட் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் நான் வந்து கொடுக்குறேன். நான் வந்து சிக்கு அப்படி ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் சி, பிரிண்ட்குள்ள சி போட்டு இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ 29 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 10ம் இந்த 20யும் ஆட் ஆகி நம்மளுக்கு 29ம் ஆட் ஆகி நம்மளுக்கு இங்கே 39 பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதிலே நான் 2 டேட்டா டைப் சொன்னேன் இல்லையா, அதில் நம்ம ஸ்ட்ரிங் பண்ணிட்டோம். சாரி இன்டீஜரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம ஸ்ட்ரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஏ ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்ட்ரிங், டபுள் கொட்டேஷனுக்குள்ள 10. நல்லா நோட் பண்ணிக்க நண்பா, டபுள் கொட்டேஷனுக்குள்ள எதை போட்டாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். நார்மலாக எதை போட்டாலும் அது வந்து இன்டீஜர், நார்மல் இன்டீஜர். இப்போது நான் ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் மாதிரியே தான் இதையும் ஆட் பண்ண தான் போகிறோம். பட் இதில் அந்த காலன், அதாவது அந்த கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் தான் ஒரே ஒரு சேஞ்சு. அதுக்கு என்ன அவுட்புட் வரும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. பி ஈக்குவல் டு திரும்ப 20 திரும்ப 20. அதே மாதிரி இங்கே சி தான் வந்து நம்மளுக்கு அந்த சிம்பிள் மாதிரி சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பிரிண்ட் சி. இப்போ என்ன அவுட்புட் வரும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு 1020 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்குங்கிறது நான் வார்த்தைன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது முதல்ல கொடுத்தது நார்மலாக கொடுத்தோம், நம்பராக கொடுத்தோம், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம். சாரி இன்டீஜராக கொடுத்தோம். இன்டீஜராக கொடுத்து 10 + 29 அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு 39 பிரிண்ட் ஆச்சு. ஆனால் இங்கே ஸ்ட்ரிங்காக கொடுத்தப்ப, அதாவது வார்த்தையாக கன்சிடர் பண்ணி எனக்கு பண்ணுப்பா அப்படின்னு கொடுத்தப்ப, இது ரெண்டும் ஆட் ஆகாமல் இந்த 10ம் இந்த 20யும் மர்ஜ் ஆயிருக்கு. ஆட் ஆகாமல் மர்ஜ் ஆயிருக்கு. மர்ஜ் ஆகி எனக்கு இப்போ இங்கே எனக்கு 1020ன்னு பிரிண்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நான் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது உங்களுக்கு நான்
புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து இதே மாதிரி தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லி வரும் நண்பா. ஸோ ஸ்டே டியூன்டு. வணக்கம், நன்றி, வணக்கம்.